அப்ப அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஸ்லிஹ் சீர்படுத்துவாயாக, லீ என்ற கருத்து எனக்கு, தீனி என்ற கருத்து என்னுடைய மார்க்கம். அப்ப அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி, யா அல்லாஹ் எனக்காக என்னுடைய மார்க்கத்தை நீ சீர்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய மார்க்கத்தை நீ சீர்படுத்துவாயாக. ரைட். அப்ப அந்த மார்க்கம் அது எத்தகையது என்றால் அல்லது ஹுவா இஸ்மத்து அம்ரி, அதுதான் எனது விவகாரங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. அம்ரி என்றா என்னுடைய விவகாரங்கள், இஸ்மத் என்றா பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. நீங்க இஸ்லாம் பாடத்துல சில நேரம் படிச்சிருப்பீங்க, நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னன்னு கேட்டா இஸ்மத் படிச்சுக்கிறா, அல்லது மஅசூம் படிச்சுக்கிறா. மஅசூம் ரைட், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர் மஅசூம். எஸ். அப்ப இஸ்மத் என்றா என்ன? பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்படல். ரைட். அப்ப இங்க இஸ்மத்து அம்ரி என்றா என்னுடைய காரியங்களுக்கு, என்னுடைய விடயங்களுக்கு, என்னுடைய செயற்பாடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எனது மார்க்கத்தை எனக்கு நீ சீர்படுத்துவாயாக என்றுதான் ஆரம்ப பகுதி. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. விளங்கினா? என்னுடைய காரியங்களுக்கு, என்னுடைய விடயங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற என்னுடைய மார்க்கத்தை எனக்கு நீ சீர்படுத்துவாயாக. ரைட். வாஸ்லிஹ் லீ துன்யாய அல்லதி ஃபீஹா மஆசி. அப்ப அஸ்லிஹ் என்றா உங்களுக்கு தெரியும், சீர்படுத்துவாயாக. லீ என்றா எனக்கு, துன்யாய எனது உலகத்தை. சரியா? அல்லதி அந்த துன்யா, அந்த உலகம் எப்படிப்பட்டது என்றா, ஃபீஹா அதில் தான், ஃபீஹா அதிலே தான், அந்த துன்யால தான், அந்த உலகத்துல தான், மஆசி என்னுடைய வாழ்க்கை அமைந்துள்ளது. எஸ். அப்ப எனது வாழ்க்கை, என்னுடைய வாழ்வு அமைந்துள்ள, என்னுடைய வாழ்க்கை அமைந்துள்ள எனது உலகத்தை எனக்கு நீ சீர்படுத்துவாயாக. என்னதான் இருந்தாலும் நாங்க மௌத்து வரங்காட்டியும் எங்க வாழ வேண்டி இருக்குது? இந்த உலகத்துல. எஸ். அப்ப எங்களுக்கு இந்த உலகம் எப்ப நாங்க உலகத்தை விட்டு பிரியிறன்றது யாருக்கும் தெரியாது. அது நாளையாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம், ஒரு வருடமாக இருக்கலாம், 10 வருடங்கள், இன்னும் அல்லது பல வருடங்கள். சரியா? எங்களுக்கு தெரியாது. அப்ப இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தை நீ எனக்கு என்ன செய்வாயாக? சீர்படுத்துவாயா. எஸ். அப்ப பாருங்க, வாஸ்லிஹ் லீ துன்யாய அல்லதி ஃபீஹா மஆசி, எனது வாழ்க்கை அமைந்துள்ள எனது உலகை நீ எனக்காக சீர்படுத்துவாயாக. ரைட். வாஸ்லிஹ் லீ ஆகிரதி அல்லதி ஃபீஹா மஆதி. அப்ப அஸ்லிஹ் என்றா சீர்படுத்துவாயாக, லீ என்றா எனக்கு, ஆகிரதி என்றா என்னுடைய மறுமை வாழ்வு. ஆகிரா, துன்யாண்டா இப்புலகம், ஆகிரத்தனா மறு உலகம். எஸ். அப்ப ஆகிரதி என்னுடைய மறுமை நாளை, அல்லதி ஃபீஹா மஆதி. ரைட். ஃபீஹா அதில் தான், அதாவது ஆகிரா மறுமைதான், மஆதி நான் மீளுகின்ற இடமாக இருக்கக்கூடியது. அப்ப என்னுடைய மீளும் இடமாக இருக்கின்ற, அல்லது நான் மீளும் இடமாக இருக்கின்ற, என்னுடைய நிரந்தரமாக நான் மீள இருக்கின்ற. சரியா? அப்ப என்னுடைய மீளும் இடமாக, அல்லது நான் நிரந்தரமாக மீள இருக்கின்ற என்னுடைய மறுமைக்கு நீ எனக்கு சீர்படுத்துவாயாக. ரைட். அப்ப நாங்க பார்த்தோம், 3 பகுதிகளை பார்த்தோம். ஏன்னா அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, எனது விடயங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற என்னுடைய மார்க்கத்தை நீ எனக்கு சீர்படுத்துவாயாக. வாஸ்லிஹ் லீ துன்யாய அல்லதி ஃபீஹா மஆசி, என்னுடைய வாழ்க்கை, வாழ்வு அமைந்துள்ள என்னுடைய உலகத்தை நீ எனக்கு சீர்படுத்துவாயாக. வாஸ்லிஹ் லீ ஆகிரதி அல்லதி ஃபீஹா மஆதி, என்னுடைய மீளுமிடமாக இருக்கின்ற என்னுடைய மறுமையை நீ எனக்கு சீர்படுத்துவாயாக. அடுத்த 2 பகுதியும் பார்ப்போம். வஜஅலில் ஹயாத, வஜஅல் ஆக்குவாயாக, ஏற்படுத்துவாயாக, அல் ஹயாத மரணத்தை இல்ல, வாழ்க்கையை. சரியா? வாழ்க்கையை நீ, வாழ்க்கையை நீ ஏற்படுத்துவாயாக. வஜஅலில் ஹயாத, வாழ்க்கையை நீ ஏற்படுத்துவாயாக, ஜியாததன் அதிகரித்ததாக. ஜியாதான கர்த்தன் அதிகரித்ததாக. ரைட். ஃபீ குல்லி கைர், ஜியாதத்தன் லீ, லீ என்றா எனக்கு, லீ என்ற கருத்து என்ன? எனக்கு. ஜியாதான கருத்து எனக்கு. அப்ப வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லீ,
வாழ்க்கையே நீ எனக்கு அதிகரித்ததாக ஆக்குவாயாக, ஃபீ குல்லி ஹைர், எல்லா நலவுகளிலும். விளங்கினா? ஃபீ குல்லி ஹைர்னா கருத்து என்ன? எல்லா நலவுகளிலும். அப்ப நலவுகள் எல்லாவற்றிலும், ஓகே, நலவுகள் எல்லாவற்றிலும், நன்மையான காரியங்கள் அனைத்திலும் நீ எனக்கு வாழ்க்கையை அதிகரித்து தருவாயாக. அப்படி என்றால் இந்த உலகத்துல நான் வாழ்வதாக இருந்தால் நன்மையானவற்றை மாத்திரமே செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை நீ அதிகரித்து தருவாயாக. விளங்கினா? வஜஅலில் ஹயாத்த ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர், நன்மையான அனைத்திலும் எனது வாழ்க்கையை நீ அதிகப்படுத்தி தருவாயாக. அவர் என்ன? வஜஅலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், வஜஅல், நீ ஏற்படுத்துவாயாக, அல் மௌத், மரணத்தை, அல் மௌத், மரணத்தை, ராஹத், ராஹத் என்றா எனக்கு எனக்கு ராஹத் என்றா விமோசனம் தரக்கூடியதாக. வஜஅலில் மௌத ராஹ, மரணத்தை நீ விமோசனம் தரக்கூடியதாக ஆக்குவாயாக. லீ, எனக்கு, மின் குல்லி ஷர், எல்லா தீங்குகள்ல இருந்தும், எல்லா விதமான தீங்குகள் இருந்தும் மரணத்தை, அதாவது எல்லா தீங்குகள் இருந்தும், அனைத்து தீங்குகள் இருந்தும் விமோசனம் தரக்கூடியதாக நீ மரணத்தை ஏற்படுத்துவாயாக. வஜஅலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், சரியா? அனைத்து தீங்குகள் இருந்தும் விமோசனம் தரக்கூடியதாக நீ மரணத்தை ஏற்படுத்துவாயாக. அப்போ அவளு லேசா விளங்கிக்குமா? நான் டைம் ஆகிறதால கொஞ்சம் குயிக்கா போறேன், பாருங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, எனது விடயங்களுக்கு பொறுப்பாக அல்லது பாதுகாப்பாக இருக்கின்ற, பொறுப்பாக அல்ல பாதுகாப்பாக இருக்கின்ற என்னுடைய மார்க்கத்தை நீ எனக்கு சீர்படுத்துவாயாக யா அல்லாஹ், அல்லாஹ்வே. வாஸ்லிஹ் லீ துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி, எனது வாழ்க்கை அமைந்துள்ள என்னுடைய உலகை நீ எனக்கு சீர்படுத்துவாயாக. வாஸ்லிஹ் லீ ஆখিরাতি அல்லதி ஃபீஹா மஆதி, நான் மீளுமிடமாக இருக்கின்ற அல்லது என்னுடைய மீளுமிடமாக இருக்கின்ற என்னுடைய ஆகிரத்தை, என்னுடைய மறுமையை நீ எனக்கு சீர்படுத்துவாயாக. விளங்கல மகன்? எல்லாம் சரிதான், கருத்து ரீதியாக சரி. நான் நேரடியாக இப்ப மஆத் என்றா மீளுமிடம், ஆதி என்றா மீன் தான். அரபு மொழியில ஆதி என்ற கருத்து மீன் தான். மஆத் என்றா மீளுமிடம். நாங்க அங்கிருந்து தான் வந்தோம், அங்கதான் செல்ல இருக்கின்றோம். விளங்கினா? மஆத், நான் திரும்பவும் மீள இருக்கின்ற இடம் மஆத், சரியா? அப்ப நான் மீளுமிடம் அல்லது என்னுடைய மீளுமிடமாக இருக்கின்ற என்னுடைய ஆகிரா, ஆகிரண்டா மறுமை, மறுமையே நீ எனக்கு சீர்படுத்துவாயாக. வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர், எல்லா நலவுகளிலும் வாழ்க்கைக்கே நீ எனக்கு அதிகப்படுத்தி தருவாயாக. வஜஅலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், எல்லா தீங்குகள் இருந்தும் விமோசனம் தரக்கூடியதாக மரணத்தை நீ எனக்கு அமைத்தருள்வாயாக என்ற துவா, சரியா? ரைட், அட பொருள். அப்ப இது உண்மையிலேயே ஒரு சுருக்கமான கருத்து சரிவுள்ள துவா. நாங்க குர்ஆன்லையும் பார்க்கிறோம், நீங்க பள்ளிகளுக்கு ஜமாத்தா தொலை போகின்ற சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு காதுகள் கெட்டக்கூடிய ஒரு துவா தான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார், இவ்வுலகிலும் நலவை தருவாயாக யா அல்லாஹ், மறுவுலகிலும் நலவை தருவாயாக, நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. அப்ப நாங்க இந்த துவாலையும் உலகத்தையும் சீர்படுத்துவாயாக கேட்கிறோம், மறுமையையும் சீர்படுத்துவாயாக கேட்கிறோம். எனவே ரெண்டுமாக முக்கியம். அப்ப மறுமைக்காக வாழக்கூடிய ஒருவர் உலகத்தை முற்றுமுழுதாக புறக்கணிச்சு வாழ இயலாது. அதே நேரம் உலகத்துக்காகவே வாழ இயலாது, மறுமையை புறக்கணிச்சிட்டு இரண்டு வாழ்க்கையிலையும் நன்மையை தருவாயாக தான் துவா கேட்கணும், சரியா? ரைட். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலக வாழ்வின் நலனை விட மார்க்கத்தை சீர்படுத்தி கேட்கிற மார்க்கம் தான் எல்லாத்திடையும் அடிப்படை. மார்க்கம் சீராகினா, எங்கட தீன் சீராகினா உலகின் எல்லா விவகாரங்களும் சீராகும் என்பதையும் இந்த துவா எடுத்து காட்டுகின்றது. அதே போல இஸ்லாம் ஒருபோதும் என்னத்தை அங்கீகரிக்கிறதில்ல? துறவரத்தை அங்கீகரிக்கிறது இல்லை. அதாவது மறுமைக்காக மட்டும் வாழ்வதாக இருந்தால் இந்த உலகத்தை, குடும்பத்தை, இந்த உலகத்துடைய அலங்காரங்களை முற்றுமுழுதாக புறக்கணிச்சு வாழ்றத இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கிறதில்ல என்பதையும் இந்த துவா எடுத்து காட்டுகின்றது. அதே போல நீங்க பாருங்க,
அதுல கடைசி பகுதி ரெண்டும் என்ன? நன்மையான காரியங்கள்ல எங்களோட வாழ்க்கையை அதிகப்படுத்தி தருவாயாக, தீமையான காரியங்கள் இருந்து விமோசனம் தரக்கூடியதாக மரணத்தை ஏற்படுத்துவாயாக. அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை நீண்டதாக அமைந்து அவர் அதுல நற்காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தார். விளங்கினா? ஒருத்தருக்கு ஆயுள் நீண்டு கொண்டே போகுது. நீண்டு கொண்டே போற சந்தர்ப்பத்தில் அவருக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் கிடைச்சு கொண்டே போகுது என்று இருந்தால் அவரு தான் மக்கள்ல மிகச்சிறந்தவர் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ரசூலா கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, மக்கள்ல சிறந்தவங்க யாருன்னு கேட்ட சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, எவருடைய ஆயுள் நீண்டு அவரது செயல்களும் அழகாக அமையுமோ அவரே மக்கள்ல சிறந்தவர் என்று குறிப்பிட்டாங்க. விட அடுத்த பக்கம் என்ன? எவருடைய ஆயுள் நீண்டு அவருக்கு நற்காரியங்கள் செய்ய வாய்ப்பு இல்லாமல் போய் பாவங்கள் மாத்திரமே செய்வதற்கான வாய்ப்பு அமையமாக இருந்தால் அவர் தான் மிக மோசமானவராக இருப்பார். எனவே நாங்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். எப்படி? வஜஅலில் ஹயாத ஜியாதத்தல் லி ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தல் லி மின் குல்லி ஷர். அதான் அடுத்த பந்தில சொல்ற, பாவங்கள் பொடுப்போக்கு இவைகளால் ஒரு மனிதன் சோதிக்கப்படும் நிலையில அவன் ஆயுள் நீண்டு இருப்பின் அவனுக்கு அது துரதிருஷ்டமாகத்தான் காணப்படும். இத்தகைய நிலையில் ஒரு மனிதன் வாழ்வதை விட மரணிப்பதே மேல் என்பதையும் இந்த துஆ எடுத்து காட்டுகின்றது. ரைட். இலக்கியம் நிறைய இருக்குது, எதிர்கருத்து சொற்கள் இருக்குது, ஹைர் ஷார் ஹயாத் மௌத்து துன்யா ஆஹிரா என்று எதிர்கருத்து சொற்கள் இருக்குது. அதே போல ஒத்தோசை கொண்ட சொற்கள் இருக்குது, நீங்க பார்க்கலாம. மஆஷி மஆதி ஒத்தோசை கொண்ட சொற்கள். அஸ்லி ஹஸ்லி இது இல்லையா, நான் சொல்லிட்டு போறேன். அஸ்லி ஹஸ்லி ஹன்னு திரும்ப திரும்ப வந்திருக்கிற, அப்ப மீண்டும் மீண்டும் சில சொற்கள் வந்திருப்பது ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கிற. அடுத்து மஆதி ஆஹிரதி மஆஷி லீ இது மாதிரியான சொற்கள்ல வந்து யா இணைஞ்சு வந்திருக்கிறது துஆவுடைய ஓசனத்துக்கு அழகு சேர்க்கிற என்ற அடிப்படையில் அவளுக்கு என்ன செய்யலாம்? இலக்கிய நயம் எழுதலாம், நிறைய எழுதலாம. இந்த துஆவை பொறுத்த மட்டும் இலக்கிய நயம் எழுதுறது அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஓகே, ரைட். சரி, அப்ப ஓகே, விளங்குனா இந்த துஆ? சரியா? ரைட். ஏதாவது கேட்கறது இருக்கிறாப்புல? இல்லதானே? இல்ல. ஓகே, சரி. அப்ப பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ரைட். ஓகே, அடுத்த வகுப்புல சந்திப்போம். நீங்களும் நல்லா படிச்சு எப்படியாவது இந்த செகண்ட் டைம்ல மிக சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும் என்று பிரார்த்தித்தவனாக நான் வகுப்பை முடிக்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சார். துஆ செஞ்சுக்கோங்க. பாரக்கல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.